உன் அம்மா இனிப்பான செய்தியோடு வந்து உள்ளேன். தவறாக முழுமையாக கேட்டு வாங்கிக்கொள் தங்கமே என்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று. இன்று நீ நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா? அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் மாறும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு. உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே. அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் எடை போடாதே. என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதே என்னுடைய கடமை. பிறரின் நிலையை கண்டு ஒரு நாளும் நகைக்காதே. நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதன் வாழும் நிலையை பொறுத்து அமையும். ஆனால் வார்த்தைகளை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் யோசித்து பேச வேண்டும் தங்கமே. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது ஒரு நாளும் தோற்பது என்று நீ கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி. மற்றவை அனைத்தும் நான் பார்த்து கொள்கின்றேன். நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும். இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறப்போகின்றாய். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகின்றேன். உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் என் இருதயத்தில் கருவறையில் உன்னை சுமந்து காப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீ பார்க்க போகின்றாய். ஓம் சக்தி.